إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال أيضا ولتكن منكم أمة يدعون إلى الخير يأمرون بالمعروف وينهون عن المنكر أولئك هم المفلحون. قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும் இங்கே ஒன்றுபடும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் எந்த நிமிடம் ஒன்றுமா அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த ஹதீஸ் வகுப்பில் இன்றைய தினம் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாதுஸ் சாலிஹீன் நல்லோர்களின் தோட்டம் இந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட 23வது தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்கிறோம். தலைப்பு பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மை ஏவுவதும் தீமையை தடுத்தலும் என்ற தலைப்பின் மேல் பதிவு செய்யப்பட்ட செய்திகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமானுக்கு பிறகு நல்லறங்கள் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. இறை நம்பிக்கை கொண்ட ஆணோ பெண்ணோ எதை சத்தியமாக நம்புகிறார்களோ அந்த சத்தியத்தை இன்னொருவருக்கு பிரச்சாரம் செய்வது ஒவ்வொரு ஆண் பெண் மூமின் மீதும் கடமையாகும். இதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், எல்லாருமே மார்க்கத்தை கற்று மூல மொழிகளை ஆய்வு செய்து சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்ய முடியுமா என்றால் சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. மனித குலம் இயங்காது. ஒரு சாராராது அதுக்கான முயற்சி எடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு கூட்டம் ஒரு சாரா நன்மையின் பக்கம் அழைக்கின்ற கூட்டமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். யாமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். இதுதான் ஹைர்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜ்த் லின்னாஸ், மனித சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்கள், ஹைர் சிறந்த கூட்டம். ஏன் என்றால் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள். அப்போ ஹைர் நன்மை எதில் இருக்கிறது என்றால் நன்மை ஏவி தீமையை தடுப்பது தான் மிகச்சிறந்த நன்மையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களை வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கும். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். அவங்க இதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. முதல்ல நம்ம நன்மை ஏவி தீமையை தடுப்பவர்களாக நமக்கு நாமே இருக்கும். என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். இதை குர்ஆன் சொல்லுது. உங்களை நீங்கள் சரி செய்யுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களை நீங்களே சரி செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நன்மை தீமையை தடுத்துக்கோங்க. உன் மனசால அதை சரி செய்யுங்க நன்மை தீமைகளை என்று குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் உபதேசம் அவங்களுக்கு. பிறகு குர்ஆன்ல சொல்றான்
அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நார், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அங்கேயே அல்லாஹ் சொல்லும்போது உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களை முதல்ல யாரை காப்பாற்றணும்? நம்மளை நாம காப்பாற்றணும். நம்மளை நாம காப்பாற்றுறோன்னா என்ன? நாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரிதலில் இருந்திருப்போம். ஒரு வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ ஒரு குடும்பவியல் சட்டத்தையோ அதே சட்டத்தை இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மறு ஆய்வு பண்ணணும். மார்க்க அம்சத்தை என்னென்ன ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, இது மாற்றங்கள் இருக்குதா, இந்த வசனத்துக்கு இன்னும் சரியான விளக்கம் கிடைக்குமா என்று நம்மை நாமே சீர்படுத்தணும். இது கியாமத்து வரை இருக்கும். சாக போகிற வரைக்கும் இந்த மார்க்கத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஹதீஸை அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் தவறாக புரிந்திருந்த அம்சங்கள் சரி செய்யப்படும். அதை நமக்கு நாமே நன்மை செய்யும். நாம் தீமை இல்லை என்று நினைத்த ஒரு செய்தி வேற ஒரு விஷயத்தில் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது தீமையாக தெரியும். அதை நம்மை நாமே சரி பண்ணுறோம். இது முதல் விஷயம். நமக்கு குர்ஆன்ல ஹதீஸில் ஏராளமான சான்றுகளை இந்த வசனமே இருக்கு. பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னா குடும்பத்தாருக்கு சொல்லணும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சினை, நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம கடமை இல்லையா? ஊருக்குள்ள பயன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஓட்டையை வச்சுட்டு இருந்தோம்னா நான் சொல்ல வேண்டிய என் கடமை சொல்லிடுவேன். திருந்துறதும் திருந்தாதும் திருத்துவதும் இறைவனுடைய கையில் இருக்குது, அவங்கவுங்க கையில் இருக்குது. சொல்ல வேண்டிய என் கடமை. சொல்லலைன்னா தான் அல்ல என்கிட்ட கடமை. உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னையா, உன் பிள்ளைகிட்ட சொன்னையா, உன் மனைவிட்ட சொன்னையா, உன் அக்கா மகள்கிட்ட சொன்னையா, ஏன் சொல்ல வேண்டிய கேட்பேன். இப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்கிற நீ முதல்ல குடும்பத்துக்கு சொன்னியான்னு அல்லாஹ் கேட்காம நியாயமான கேள்வி. இது குர்ஆனும் சொல்லுது. அல்லாஹ் இன்னும் பல இடங்கள்ல இதை சொல்றான். எல்லா இறை தூதர்களும் குடும்பத்தாருக்கு உபதேசித்திருக்காங்க. முதல் உபதேசம் குடும்பத்தார். திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது கூட அந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகளுக்கு முதல்ல எச்சரிப்பீராக. ரசூலுல்லாஹ் மகளை கூப்பிட்டு, பாத்திமா கூப்பிட்டு, அத்தையை மாமியை கூப்பிட்டு, தன்னுடைய மாமி மகள் ஜெய்னபை கூப்பிட்டு, சாச்சாமார்கள் பெரியப்பாமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் உலகத்தில் உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் கடன் பட்டிருந்தால் செய்து விடுவேன், ஆனால் மறுமையில் இறைவனுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற இயலாது, எனக்கு ஆற்றல் இல்லை. தன்னுடைய மாமியை கூப்பிட்டு கூப்பிடுறாங்க. தன்னுடைய பெரியப்பா, சிறியப்பா, அபுத்தாலிப், அப்துல் மதுல் அவங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க. மகள்கிட்ட பேசுகிறாங்க. பாத்திமா, அருமை மகள் பாத்திமாவே, உலகத்தில் ஏதாவது தேவை இருந்தால் கேளு, தருவேன். பாப்பாவால் முடிஞ்சால் தாரேன். ஆனால் மறுமையில் இறைவன் கொடுக்கின்ற தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அல்ல சுவனத்தை வாங்கி தருவதற்கு எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. நான் அப்படியான ஒரு வாக்குறுதியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. மகள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தை முதலில் சரி செய்து, தன்னைத்தானே சரி செய்த பிறகு குடும்பத்தை இதெல்லாம் எதில் வருது? நன்மையை தீமை தடுத்தல் வருது. இதை சரி செய்த பிறகு அண்டை அயலார்கள், தெருவாசிகள், சமூக ரீதியாக மாற்றங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? அடுத்தடுத்து பிரச்சார பணிகளை அமைக்க வேண்டும். இப்படி கட்டங்கட்டமாக நாம் இந்த பிரச்சார பணிகளை செய்யணும். இதில் இந்த பிரச்சார பணியை செய்யும்போது சமூக வலைதளங்களில் இப்போதைக்கு சமீப காலங்களில் தீமையை கண்டித்து நாம் எழுதுகிற பொழுது, பேசுகிற பொழுது, பயான் பேசுகிற பொழுது நம்ம மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டால், ரொம்ப கரடு முரடாக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம மீது வைப்பாங்க. இது ஒரு பிழையான ஒரு குற்றச்சாட்டு. தீமையை கண்டிக்கும் போது கடுமையாக தான் கண்டிக்கணும். பீடி குடிக்காத அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும்? மதிப்பிற்குரிய பீடி குடிப்பவர்களை குடிக்காமல் அப்படி சொல்ல விடுவானா? அப்படி விட மாட்டான்ல. பீடி குடிக்கிறவங்கள நரகத்துக்குள்ள விஷயம், போதையை யூஸ் பண்ணலாமா, ஹராம்னு எல்லாம் சொல்கிறான்னு கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் போய் நலிந்து எப்படி சொல்கிறது? சொல்ல முடியாத இப்படி சொல்கிறது சொல்லுவோம். ஆனால் சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. சொல்வதில் வித்தியாசம் இல்லைன்னா சொல்ல முடியும். ஆளை பொதுவாக கண்டிக்கும் போது, யாரை குறிப்பிடாமல் கண்டிக்கும் போது கடுமையாக தான் பேசும். தர்காவை வணங்குகிறார்கள், தாயத்தை போடுகிறார்கள், நரகத்துக்குரிய பாவம் என்று தான் பேசணும். சரியா? அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இப்போ எங்கள் வாப்பா தர்காவுக்கு போகிறாரு, பீடி குடிக்கிறாரு, சீரடி குடிக்கிறாரு, தாயத்தை கட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் எங்கள் வாப்பாட்டே அதே ஹதீஸை தான் சொல்ல போகிறேன். ஆனால் எப்படி சொல்லுவேன்? வாப்பா பீடி குடிக்காதீங்க, நரகம்னு குர்ஆன் சொல்லுது. நீ பீடி குடித்தா உங்கள் உடம்புக்கு லா துல்கு ஐதிக்கும் இல்லை தகருக்கா, உங்களுடைய கரங்களை நாசத்தின் பால் போடாதீர்கள், உங்களையே நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நீங்கள் அதை விடுங்க. நிக்கோட்டின்னா என்ன, போதைன்னா என்னென்ன வகையான போதை, அதில் உள்ள சயின்ஸு, அறிவியல், மார்க்க அம்சங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ நான் பீடி சொல்லிட்டு குடிக்க எங்கள் வாப்பா பெரிய ஆளாக இருக்கார், நான் சின்ன பையனாக இருக்கிறேன், எங்கள் வாப்பா என்கிட்ட எப்படி சொல்ல தேவை? முதல்ல ஒரு தடவை 2 தடவை அப்படி சொல்லலாம். நம்ம யாருக்கும் உபதேசம் அப்படி. மீண்டும் மீண்டும் நான் பீடி குடிக்கும் போது, சாராயம் குடிக்கும் போது
நான் என்னை அடித்து திருத்த வேண்டிய இடத்தில் என் தந்தை இருப்பாரானா நல்ல காற்றை பிடிச்சி திருக்கி முதல்ல 2 போட்டு ஏண்டா போய் பிடிப்பியா நீ உனக்கு சொன்னால் புரியாதா ஒடுத்தோன்னே அப்படி சொல்ல வேண்டியது. ஒரு தடவை 2 தடவை சொல்கிறேன், 3ஆவது தடவை சொல்லலாம்ல. தந்தை மகனை கண்டிக்கும் போது நம்ம கனிவாக கண்டிக்க வேண்டும் என்பது ஆரம்ப காலம். திரும்ப திரும்ப அதை தவறை செய்யணும், கண்டிப்பாக தான் செய்யணும். அதில் இல்லை நீங்கள் நளினமாக பேச வேண்டியிருக்குது, பிள்ளைக்கு மரியாதையோட கொடுத்து பேசணும், அது மாலை மரியாதைலாம் போட்டு பேச எப்படி பேசுறது? நீங்கள் வாப்பா காற்றை பிடிச்சி திரும்பி பிடிப்பியானுமே கண்டு நான் சொல்ல முடியாது. அவன் வயசு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு சில செய்திகள் இஸ்லாத்தில் இருக்கு. பொதுவாக சொல்லக்கூடிய செய்தியை பிரபலியங்கள்லாம் திருமணங்கள் நடத்துவாங்க, பொதுவான ஒரு செய்தியாக இருக்குது. திருமணம் நடத்திட்டு அதை சரி என்று ஒரு கூட்டம் பேசுவாங்க. ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க, டாக்டர் அமீருடைய மகள் திருமணத்தை அவர் நடத்திட்டார். ஆடம்பரம் என்று ஒரு குறிப்பு ஆடம்பரம் பல சமீபத்தில் பேசினாங்க. இதை ஜமீயத்தாவில் குர்ஆன் என்ற ஹதீஸ் செஞ்சு நாம் ஆரம்பத்தில் உருவாக்கின ஒரு அமைப்பு உட்கார்ந்துக்கிட்டு உலகத்திலே இப்படி தான் தாவா செய்யணும்னு ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அப்போ நம்ம எல்லாமே அப்படி செஞ்சுருக்கலாம்ல. புட்டல்பூர் தர்காவில் நின்று நோட்டீஸ் கொடுத்துட்டு அங்கே நின்று விழா நடக்கிறத ஆதரிக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? சபைகளில் எல்லா விதத்தான சபைகளில் நின்று நான் ஒரு பிளக் போஸ்ட் விதத்து என்றால் 2 பிளக்ஸ் வச்சுட்டேன், நான் சொல்லிட்டேன், அதனால் அந்த விதத்து சபையில் டீ குடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது, சோறு தந்துக்கிறலாம், அதான் சொல்லிட்டோம்ல. அப்போ தான் நான் கண்டிச்சிட்டேன்ல, அது அவன் விஷயம். நான் டீ குடிக்கிறது எப்படி ஹராம் சொல்ல முடியுமா என்று ஒருத்தன் கேட்டான்னா இது யாருடைய நிலைப்பாடு? இஸ்லாமிய நிலைப்பாடாது. இது இவங்க ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொண்டு எளிமை என்று சொல்லி, இலகு என்று சொல்லி, கனிவான பேச்சு என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாத்தில் நபிகள் நாயகத்தை விட ஒரு கனிவு கிடையாது. நபிகள் நாயகம் தான் மென்மைக்கு கனிவுக்கு எல்லாத்துக்கும். எதிரியாக இருந்தாலும் நம்ம வீடு தேடி ஒருவர் வருகிற பொழுது அப்போ நாம் என்ன செய்யலாம்? நம்ம கனிவாக பேசலாம். யூதர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத நக்கல் பண்ணி சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும். அவன் கனிவாக முதல்ல நடந்துக்கிட்டானா? நடக்கல. அஸ்ஸலாமு அலைக்கத்தை லிகின்பாங்க, நாக்க வளைச்சி அஸ்ஸலாமு அலைக்குங்கிற மாதிரி அஸ்ஸாமு அலைக்கும், நாசம் உண்டாகட்டும், கேடு உண்ட மரணம் ஏற்படட்டும். நபிகள் நாயகத்துக்கு எப்படி மரணம் வரத்தான் போகுது, கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். சலாமத்துக்கு எதிர்ப்பு தான் அஸ்ஸாம். லாம எடுத்தாச்சுன்னா நாசம் உண்டாகும். சலாமுக்கு சாந்தி அமைதி சமாதானம். அது எடுத்தாச்சுன்னா கேடு நாசம் உண்டாகட்டும், மரணம் ஏற்படட்டும். ரசூலுல்லாஹ் இதை கவனிச்சுட்டாங்க, வாழைக்கும் நிறுத்திக்கிட்டாங்க. அதான் கனிவு. வாழைக்குண்டா உனக்கு நாசமா, நீ நாசமா போடான்னு அர்த்தம். அதனால் அர்த்தம் என்ன? அதனால் அர்த்தம் அதில் என்ன கனிவு? வாழைக்கும் நிறுத்திக்கிட்டாங்க. ஆயிஷா ரலி காதில் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது, நீங்கள் நாசமாக போகும், குளங்கோத்திர நாசமாகட்டும், குடும்பங்களை நாசமாக போட்டும், எல்லாருடைய சாபம் உங்கள் மேல் உண்டாகட்டும். அந்த பொதுவாக பெண்களுக்குள்ள தொழில பேதியில் போகிற மாதிரி கதையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அது பெண்களுடைய இயல்பு. வீட்டுக்காரரை திட்டும்போது விடுவாங்களா? விட மாட்டாங்க. யாருக்குனாலும் கோவம் வரத்தாங்க. உடனே ஆயிஷா ரலி கொஞ்சம் கூட 2 வார்த்தையை போட்டு பளிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. அடித்தா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவை நிறுத்துங்க, ரொம்ப அல்லாஹ் வந்து மென்மையானவன், மென்மையை நேசிக்கிறான். நான் ஒரு இறை தூதர், நான் சொன்ன பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? இந்த நயவஞ்சர்கள் முனாஃபிக்குகள் இறை மறுப்பாருடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்குருவானா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்குருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தான் இருக்கும். ஆனால் நாசம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு அலைக்கும் என்றாங்க. அப்படின்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும்னாலே போதுமானதான். அப்படி சலாம் சொல்ல பதில் சொல்லலாம். சரிதானா? இஸ்லாத்தில் கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இதை கனிவுக்கு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் சொன்ன வாசகத்தின் பொருள் கடுமைதான். உனக்கு நாசம் உண்டாகட்டும்ங்கிறத அர்த்தமே தவிர வார்த்தையை சுருக்கி சொன்னார்கள் இதை சொல்லலாம். ஏன்? எதிரியாக இருந்தாலும் அவன் வந்து அப்ரோச்சே தப்பு, சொன்னாலும் தப்பு கிடையாது. சரியா? ஆயிஷா ரலி சொன்னதை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, நம்ம வீடு தேடி வந்துட்டான், எதிரியாக இருந்தாலும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அவன் தான் இங்கீதம் இல்லாமல் நடக்கிறான், நாம் இங்கீதத்தோடு நடந்துக்கிறோம் என்று இதை சொல்லலாம். இந்த மாதிரியான தனிப்பட்ட சம்பவங்களுக்கு சொல்லலாம். பொதுவாக ஒரு இதை கண்டிக்கும் போது எப்படி சொல்றது? அதை தான் வந்து சரின்னு பேசுகிறாங்க. அமீர் திருமணம் முடிச்சார், அமீர் சப்ஜெக்டே கிடையாது, ஓரத்தில் வச்சுருங்க அமீரை. அதை சரி என்று பேசுகிறார்கள் ஜாக்குங்கிற குரூப். அதான் சரி, அப்படிதான் தாவா பண்ணணும், இப்படிதான் வந்து 7,000 பேருக்கு சோறு போட்ட ஆட்டுக்கறி விருந்து, அதுதான் சரி, எல்லாரும் 7,000 பேருக்கு சோறு போடுங்க, ஆனால் ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சுருங்க. எப்படி ஃப்ளக்ஸு? வலிமாண்டா என்ன, வரதட்சணை என்ன, விதத்தினா என்ன, ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சுட்டு 7,000 ரூபாய்க்கு நல்லா சோறு போடுங்க அப்படின்னா இது என்ன கனிவு? இது இஸ்லாத்தில் இருக்க அந்த முறை? நம்மள எல்லாத்தையும் அவுத்துடலாமே. நம்ம கூட இருந்த நம்ம தலைவர்கள் அப்படி தானே கேட்டாங்க. கடையநல்லூரில் நாங்கள் இஸ்லாமியத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், மைனா நகர். அப்போ வீடு தான்
படிச்சுக்கும் போது ஜலீலசத்துக்கு சில விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா ஷிர்க்க ரொம்ப கண்டிப்பாங்க. அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாகும் விதத்தை நிறைய விஷயங்கள் அதில் விளக்க வேண்டியது. ஜலீலசத்தை அதில் பெரிய டாப்பிக்கில் உள்ளே போக மாட்டாங்க. அப்படி நாங்கள் போகும்போது சில திருமணங்களை பார்த்துட்டோம் டவுன் கிளை பகுதியில். அப்போ நகர கிளையாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ கிளைகள்லாம் கிடையாது. நகர கிளை மரியம் கிளை இருந்துச்சு. பேட்டை கிளை கூட கிடையாது. அப்போலாம் என்ன ஒரு கடை வாங்கி இன்னொரு இடத்துல போய் தான் மரியம் கிளையில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இங்கே திருமணத்தில் பார்த்தா இங்கே மண்டபங்களில் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள மண்டபங்கள்லாம் இப்போ இடிச்சுட்டாங்க. பார்த்தா ஜோதியாக எல்லாம் சிக்னா போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 3வது வருஷம் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தா எல்லாம் ஆடம்பரமாக இருக்கு. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் 3 எழுத்து இன்சில் போட்டவர்கள்லாம் பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. அவங்களாம் கூடு கொண்டு பத்துவா இந்த அளவுக்கு பெண்ணு விட்டு சாப்பாடு ஹராமா அப்பவே. அப்போ நாங்கள் என்னடா இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை சாதாரண சப்ஜெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இப்படி சொல்லி நாங்கள் வந்து மாணவர்களாக இருந்தாலும் கடுமையாக கண்டிக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிராக உஸ்தாதாக இருந்தாலும் விடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி குர்ஆன் சுன்னாவுக்கு மாதம் வந்தால் மூஞ்ச கிழிச்சிட வேண்டியதான். முகரக்கட்டையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. உஸ்தாதுக்கே இந்த தகுதியில் இருந்தால் என்ன எங்களுக்கு பாடம் நடத்துகிற அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதான். யாராக இருந்தாலும் சரி ஜலீல் மதுரியாக இருக்கட்டும், சைஃபுல்லா காஜாவாக இருக்கட்டும், காமிக் பக்ரியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், எவராக இருந்தாருன்னு நம்மளை பொறுத்தது சம்பந்தம். அல்லாஹ்வின் தூதருடைய இடத்தில் எவனையும் வைத்து பார்க்க இயல. சரியானா? அதான் அடிப்படை. உடனே நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இந்த போன்ற திருமணங்களுக்கு கடையநல்லூரில் இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் நாங்கள் திருமணத்துக்கு வர இயலாது. எல்லா வீட்லையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நிற்கா எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்களா? மதரசால சோறு போட முடியுங்களா? மதரசா எடுத்து மூடிட்டு போங்க. எதுக்கு மதரசா வச்சு நடத்துறீங்க? அங்கே போய் தான் சோறு திங்கணுமா சொல்லி ரொம்ப கடுமையாக பேசணும். நம்மளுக்கு நிர்வாக நடவடிக்கை பெரிய பிரச்சனைலாம் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலைப்பாட்டை சரி என்று பேசுகிறார்கள். தௌஹீதை சொன்னவர்கள் இது இஸ்லாத்தில் இருக்க என்ன கேட்டாங்க? ஹராம் இருக்கா கேட்டாங்க. இப்படி எடுப்போமா ஒன்றுன்னா இஸ்லாமே அழிஞ்சு போயிருமே. இப்படி ஒன்று எடுத்தா பெண்ணு வீட்டில் வீடு கட்டி கொடுக்குறான்னு ஹராம் இருக்கா? பெண்ணு வீட்டில் பைக் வாங்கி கொடுக்குறான்னு ஹராம் இருக்கா? எங்கே இருக்கு? இந்த ஒன்று பாதையை திறந்து என்ன செய்யப்பட்டிருக்கோ இபாதத்தில் அதை செய்து விட்டுட்டு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு திறந்தேன்னா என்னத்துக்கு அவர் இந்த வழியை திறந்தா? இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான பாதை. தீமையை ஒரு எதிர்கேள்வி கேட்டதுனால சரியில்லாயிருமா? ஒரு எதிர்கருத்தை வச்சதுனால சரியில்லாயிருமா? தீமைக்கு தான் ஒரு எதிர்கருத்தை அந்த சபையில் வச்சுட்டா அந்த சபைக்குள்ளே இருந்தால் சரியாயிருமா அன்று சொல்லி கேட்ட அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து சொன்னால் பதில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலைப்பாட்டை சரி என்று காண்கிற ஆலிம்களாக இருக்கிறார்கள். தௌஹீது பேசல நமக்கெல்லாம் பாடம் சொல்லி தந்தவர்கள். இது நம்ம எப்படி விட முடியும்? யாரா அந்த ரசூலுல்லாஹ் இதை வந்து கடுமையாக கண்டிச்சுக்கிறாங்க. தன் மகள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. போனால் திரை சிலை தொங்கப்படுது. தொங்கப்பட்டால் ரசூலுல்லாஹ் வந்து வெளுத்த முகம் வீட்டுக்குள்ளே போகாமல் திரும்பி வந்துடுறாங்க. முகமெல்லாம் கடுகடுன்னு ஆயிடுச்சு. நெருண்டு ஆயிடுறாங்க. முகமெல்லாம் சிவந்து போயிருக்கு கோபத்தில். உடனே அழித பார்க்குறாங்க. என்னம்மா அப்பா வந்தாங்க வீட்டுக்குள்ளே வரல, விருந்து கூப்பிட்டுருந்தோம்மா இப்படி ரசூலா புறக்கணிக்க மாட்டாங்களா விருந்த என்னென்னு கேட்டுட்டு வாங்கன்னா பாத்திமா அலி போய் கேட்டுட்டு வாங்க பாப்பாட்ட என்னென்னு. என்ன தீமை நடந்திருந்தாலும் சரி செய்வோம். எப்படிப்பட்ட சகாபாக்கள் பாருங்க. தீமையை சரி செய்வோம்னு தான் கேட்குறாங்க. போனால் யாரும் சொல்ல எங்களிடத்தில் என்னத்தை கண்டீர்கள், ஏன் இப்படி மறைக்கிறீங்க, இதெல்லாம் ஒப்பனை சொல்லுங்க. தப்புனா தப்பு, சரின்னா சரி. வளைத்து பேசுவவர்கள் இல்லை சொல்லுங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. மாலி வலித்துணும் எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? சில அறிவிப்புகள்ல திரைச்சிலே உருவம் இருக்குன்னு வரக்கூடிய அறிவிப்புலாம் ஆயிஷா அறிவிக்க அது வேற ஒரு அறிவிப்பு. இது பாத்திமா அறிவிட்ட ஆடம்பர சேலை. ஆடம்பரம்னா ரொம்ப ஆடம்பரம். அந்த காலத்துல அது ஆடம்பரம். அந்த காலத்துல ஒரு 100 ரூபாய்க்கு போடுறதுதான் சாதாரண திரை என்றால் அது ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. 1000 ரூபாய்க்கு 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம், 20 பேருக்கு ட்ரெஸ் போட்டுடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய தொகையை திரையில கொண்டு போய் போட்டுருக்காங்க. திரை மறைப்பதற்கு தானே ஆடம்பரத்தை காட்டவா? ரசூலா சொல்லணும் எனக்கு உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? உலகத்தை இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய மகள் வீட்டில் உலகத்தின் நேசம் இப்படி இருந்தால் நான் எங்க போய் முட்டுறது? இதை இன்னும் நாளுக்கு ஒரு ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாத சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ட்ரெஸ் உடுத்தாம வெளியே வர முடிக்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியல அவனால. உங்களுக்கு செவருக்கும் இந்த ஜன்னலுக்கு திரை போடுறதுக்கு தான் உங்களுக்கு காசு ஆடம்பரமா இந்த ஒட்டி. அப்போ ரசூலா சொல்லி இன்னும் நாளுக்கு ட்ரெஸ் இல்லை போய் கொடுங்க. அதை மாற்றிக்கிட்டதாகவும் அதிசயம். பாத்திமா அலியும் அலியும் அதை போய் அண்ணன் நபருக்கு போய் கொடுத்தாங்கன்னு வருது. இப்போ தான் மக வீட்டில் சாப்பிட போனாங்களா, இண்டிவிஜுவல் தான் விட்டுட்டு வந்தாங்களா? தன் மகளாக பாத்திமாக ஈரக்கொலையாக இருந்தாலும் அந்த இடத்தில் பாசத்தை அறுத்து வீச வேண்டும் என்றால் வீசிடுறாங்க ரசூலா. இது என்ன எளிமையா, இது இனிமையா சொன்னாங்களா, கனிவா சொன்னாங்களா? கனி முகத்திலே காட்டுறாங்க. பேசக்கூட பிடிக்கல ரசூலாவுக்கு. நம்மளாவது பேசி இப்போ வாதம் பண்ணியிருக்கோம். ஒன்றையெல்லாம் யாரும் பேசுவாங்கிற மாதிரி ரசூலா பேசவே இல்லை.
அவங்களா மனம் உருகி கேட்குறாங்க. அதை தான் நம்ம சொன்னோம். திருமண வீட்டில் விதத்து நடந்தால் சாப்பிட்றது கூடாது, அங்கே போய் சாப்பிடாது, ஆதரிக்கிற சபையை கொடுத்து விட்டா சாப்பிடுங்கண்ணோம். இந்த மாதிரி நக்கல் பண்ணாங்க நஜாத்துக்காரங்களுக்கு. பாருங்க, நம்மளாம் சுன்னத்து ஜமாத்தில் கனபிக்கு நண்டு ஹராமும் ஷாஃபிக்கு ஹலால்னு 2 இமாமும் 2 டிசைன்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவங்க பாருங்க ஒரே ஜமாத்துல போய் திண்டா ஹராம்ங்கிறாங்க, வந்தா ஹலால்ங்கிறாங்க. ஷாஃபி கனபியோட மோசமான நக்கல் பண்ணான். நம்ம உறவை பேணக்கூடாது, இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கா, அதனால இந்த விருந்துக்கு நான் வரமாட்டேன்னு புறக்கணிச்ச பிறகும் உறவு பெருசுன்னு உணவு கொடுத்து விடுறாங்க. உணவு மேல நமக்கு எந்த கோபம் இல்லை, அந்த தீமையை செய்தவர்கள் தீமையின் மீதான் கோபம். இதையே கிண்டல் பண்ணான். பனைகுளத்தில் ஒரு ஊர்ல ராம்நாட்டில் இதை வச்சு சொல்லிட்டு போனாங்க. உடனே 10 ரூபா கேட்டாங்க. நாங்கள் மாணவர்கள் படிக்கும் போதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், மூஞ்சில் தூக்கி வீசுங்க. சோத்துக்கு உள்ள ஆள் கிடையாது, நம்ம சோத்துலையா கொள்கை இருக்குது, தூக்கி மூஞ்சில வீசுங்க. யாரை பகைக்கிறதுக்காக வேண்டி? உங்களை அல்லாஹ் ரசூலுக்காகத்தான் பகைத்தோமே தவிர ஒட்டு உறவு உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. தாயாக இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். தப்பு தானே, செஞ்சது தப்பு இல்லையா? உணர்ந்தால்தான் நான் தெரியாம செஞ்சுட்டேங்க, விதத்தை செய்யக்கூடாதுங்க, உங்களை மாதிரி நல்ல ஆட்கள்லாம் வரணுங்க என்று கொடுத்தா அதை சாப்பிடலாம். நீ என்னப்பா ஷாஃபிகன்னு சொல்லி நக்கல் பண்ணி வந்தா ஹராமும் கொடுத்தா ஹலால்னு நக்கல் பண்றான்னா அவன் உணரலன்னா இருக்க. நீ தப்பு செஞ்சா, நான் தப்பு செஞ்சேன். தப்பு செஞ்ச உனக்கு இவ்வளவு திமிரு இருமாப்பம் இருந்தால் சரி என்று பேசுகிற எனக்கு இவ்வளவு கட்சி இருக்கணும், நான் என்ன விடணும்? அதான் இப்ராஹிம் நபி கொள்கை. நீ தான் தப்பு செஞ்ச, நீ தான் மனம் உருகணும், நீ தான் தௌபா செய்யணும், நீ தான் பிதாத்து செஞ்ச, நீ தான் அனாச்சாரம் செஞ்ச, நீ தான் ஆடம்பரம் செஞ்ச, நீ தான் தௌபா செய்யணும். உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா தௌஹீதை சொல்லுகிற தவறு என்று உன்னை போதிக்கிற எனக்கு இவ்வளவு திமிர் இருக்கணும். போடா சோத்து பானை தூக்கிட்டு மூஞ்சில் அடிக்கணும். சோத்துக்காக 2000 கொடுத்தா நல்ல மந்தி சாப்பிடலாம், அப்படிதானே? சோத்துக்கு அன்னைக்கு இல்லாம இருக்கும். அப்ப சோத்துக்காக கொள்கை இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எவனா இருந்தாலும் சரி தூக்கி வீசிடணும். இங்க உறவை அறுத்தது எதுக்கு? அல்லாஹ் ரசூலுக்காக மட்டும்தான். உங்க சுய இளம், உங்க இனம், குலம், கோத்திரம், உங்க சுயலாபத்துக்கு வேண்டி நீங்க இங்க உறவை நீக்கல. இதுல கொள்கைகள் கரெக்டா இருக்கு. இதுதான் தீமையை தடுப்பதற்கான அம்சம். இதுல விட்டு கொடுத்து போக சொல்றீங்களா? இதை இழிச்சுக்கிட்டு போக சொல்றீங்களா? இதுல நான் உங்கள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணுமா? இதுதான் இஸ்லாம் சொல்லுதா? இதைத்தான் இந்த பாடத்துல அவர் போட்டாரா? இந்த பாடம் முழுக்க எல்லா டிசைன்லையும் பதிவு செய்யறாரு இந்த இமாம் நவவி இமாம். கடுமையா சொன்னது, லேசா சொன்னது, அறிவிலிகள்கிட்ட எப்படி பேசணும், அற்புதமான தலைப்பு என்ன செய்கிறாரு. இந்த தலைப்பில் அழகா தோற்றுக்கிறாரு. அவ்வளவு செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வர்றாரு, என்ன கேட்கிறாரு? அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் கேட்கிறாரு, விபச்சாரம் செய்யறது அனுமதி இருக்கான்னு. அந்நிய பெண்ணோட விபச்சாரம் செய்யலாமா? ஆசையா தான் இருக்கு எல்லா பேருக்கும், என்ன செய்யலாம்னு கேட்காரு. அவரு எப்படி ஆளா இருக்காங்க. ஒரு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வச்சு, வாங்கம்மா தாய் உட்காருங்க, தடை கொடுத்து என்ன கேள்வி கேட்டிய? விபச்சாரம் செய்யறது அனுமதி கேட்டீங்களா? செஞ்ச செயல் கனிவும், கேட்ட கேள்வியில மறு ஈட்டி எடுத்து மூச்சில் குத்துற மாதிரி கேள்வி. உங்களுக்கு சகோதரி இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. உங்க சகோதரியோட இன்னொருத்த விபச்சாரம் செய்யறத நீங்க ஒத்துக்குவீங்களா? அதான் இன்னும் அதோட கேள்வி 10 கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு உம்மா அப்பா உம்மா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. உங்க உம்மாவோட ஒருத்த விபச்சாரம் செய்து கேட்டா ஒத்துக்குருவீங்களா? இல்ல எப்படி ஒத்துக்குருவாங்க? கோவம் இருக்கும். உங்க உம்மாவோட விபச்சாரம் செய்யுதுன்னு அப்படி பிள்ளாம கேள்வி கேட்பீங்க. அப்போ உன்னே மாதிரி தானே அவனுக்கும் அவன் தங்கச்சி உமாவா அக்கா தங்கச்சியா இருப்பான். இப்போ அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். உனக்கு மாமி இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அத்தை மாமி இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. உங்க மாமி ஒருத்தர் விபச்சாரம் செய்ய அனுமதி கிட்ட கொடுப்பியா? 10 கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் உறவையெல்லாம் சொல்லி தடை கொடுத்துட்டு தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். செயல் கனிவு, கேட்ட கேள்வி சாவர வரைக்கும் ரணமா குத்துற கேள்வி. இதான் கனிவா? இதுல ஏற்ற சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீ சொல்லுங்களா வைப்போம். இல்லை என்னடா கேட்ட கேள்வி, இதுக்கு இன்னும் பேச்சு பேசிட்டு எங்க அம்மா பிடிச்சி எடுத்துட்டு எங்க மனைவி பிடிச்சி கேட்ட கேள்வி என்ன? கனிவா தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, ஆபாசமா பேசல. கேட்ட கேள்வி தங்கச்சி கூட ஒத்துக்குருவியா, உமாவோட ஒத்துக்குருவியாண்டா ஒருத்தருடைய ரோசத்தை தூண்டுவா இல்லையா? இது சொன்ன செயல் கனிவு, கேட்ட கேள்வி ஃபுல்லா என்ன கேள்வி? என்னது என்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக சொன்னாங்களா? லேசா இப்படியா புள்ளி நிற்கிறது. இன்னொரு ஆளை பாருங்க, இது மாதிரி விஷயங்கள் இப்போ சொல்ல வேண்டி இருக்குது. கனிவு தப்பா மண்டை ஏற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொதுவான சட்டம், மன்றாமின்க்கு முன்கரன் பள்ளி ஐயர் எதி, தீமையை கண்டால் கரத்தால் தடுங்கள். உங்களுக்கு கரத்துல வேல்யூ இருந்தா அடி, அதான் ஃபர்ஸ்ட் கொள்கை. அது அரசாங்கத்துக்கு ரொம்ப பொருந்தும். சரியா? இது முதல்ல இப்ராஹிம் நபி சிலையை உடச்சி செஞ்சார் பாருங்க, கரத்தால் போய் கையை வச்சுட்டு போயிடாது. இந்திய நாடு ஜனநாயக மன்னர் காலத்தில்
இப்படி ஒரு ஆள் திருவாரூரில் இந்த வசனத்தை படிச்சுட்டு போவாங்கல்ல, நான் இப்ராஹிம் நபி வழிமுறையை பின்பற்ற கொண்டு பொட்டார் ஒரு போர்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொழுது சப்ஜெக்ட் அடிச்சா அவன் வந்துட்டான். போலீஸ் எஸ்பி ஆர்டர் பெரிய லேண்ட் ஆர்டர் ரிசர்ச் 144 போட்டாங்க. திருவாரூரில் சின்ன குக்கிராமம் பெரிய பிரச்சனையாகி அந்த ஆள் கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, தப்பிச்சோம். ஆள் வந்து ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு சொன்னதுனால மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் தப்பிச்சோம். இப்படி இறங்கிடுறாங்க. அது இல்லை, அரசாங்கம் இருக்குமானால் ரசூலா சட்டம் போடுறாங்க. மதீனாவில் சட்டம் அரசாங்கம் வந்தோடனே அலியை கூப்பிட்டு, அருமை மகன் அலியை கூப்பிட்டு, இங்கே கபரை உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் விட்டுறாரு, அடிச்சு நொறுக்குனாங்க. ரசூலா இப்ராஹிம் நபி சிலையை ஒரு அடி மக்காக்குள்ள போகும்போது தன்னுடைய குச்சை கொண்டு அடிச்சாங்க. இஸ்மாயில் சிலை உடைச்சாங்க. மறுமை சிலை அதை கரத்தால் தடுப்பது அரசாங்கம் வேணும். அதுக்கு நமக்கு வாய்ப்பு. பிள்ளைகள் நம்ம அன்றத்தில் இருக்கக்கூடியவங்களை யாருனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஒரு நிலையோட இருக்கு. பொசிஷன் வரும்போது அண்டர்டேக் பண்ணுங்க கரத்தால், இல்லாட்டா நான் பொசிஷன்னா எடுத்துறாரு. வாயில தடுக்கிறது இந்தியா மாதிரி நாடுகள் பிரதமராக இருந்தாலும் சரி சட்டையை பிடிச்சி கொடுக்கலாம். இந்த நாட்டில் அவ்வளோ சட்டம் இருக்கு. ஏன் கேட்கல? கல்புர்கியுடைய வீரம் முஸ்லீம்கள்ட்ட இல்லையே, கண்ணையாகுமார்ட்ட இந்த வீரம் இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட ஒளிஞ்சு வச்சு தீமைக்கு எதிராக, இந்த பாசிஸ்டுக்கு எதிராக பேச முடியும். திருமாவளவன் இருக்கிற வீரம் இல்லையே. திமுக எம்பிக்கள் முஸ்லீம்கள் மகனியாவில் இருக்கலையே, திமுக எம்பிக்களை மகனியா இருக்கல, அதிமுக எம்பிக்கள் சால்ரா கட்டியில எம்பி என்ஆர்சிக்கு விற்க வேணாமா, தீமையை கண்டிக்க வேணாமா? உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? உங்களுக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் எம்பி பதவி நம்மளே கையெழுத்து போடுறோம். அன்னூர் ராஜா கையெழுத்து போடுறாரு உட்காந்து. மாநிலங்களவை மக்களவை 2 இருந்தாங்கல்ல, டம்மி எம்பிக்கள் கையெழுத்து போட்டே இல்லை. ஒரு 2 சீட்டு மாற்றி கையெழுத்து போட்டா இந்த என்பிஆர் சட்டம் வந்திருக்குமா? முஸ்லீமுடைய கையெழுத்து முதல்ல இருக்கிற அழிச்சிட்டு வந்தே இல்லை. ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கலாமா? எத்தனை அரசியல் வரைக்கும் இதுக்குள்ள இருக்கு சப்ஜெக்ட். அப்ப இதை பார்க்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? 3வது சப்ஜெக்ட் வெறுத்து ஒதுங்கிடுது சபையை விட்டு. நான் போய் சபையில் உட்காருவோம், பொண்ணு விட்டு சோறு போடுவோம், ஹலால் ஹராம் தடை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இது ஈமானா? எப்படி ஈமானா வரும்? தாலிக்கு அதாஃபுல் ஈமான், கடைசி ஈமான் 3வது. வெறுத்து ஒதுங்குதல். என்னடா இது நாடு, என்னடா இது ஊரு, என்னடா இது சமூகம், என்னடா சொந்தம், வெறுத்து இதற்கு கீழே ஒரு ஈமான் கிடையாது. இந்த அமீர் வீட்டு கல்யாணம், அதை ஆதரிக்கிற சாக்குடைய நிலைப்பாடு இந்த 3ல எதுல வருது சொல்லு? கையை கொண்டு தடுத்தியா? நாவை கொண்டு தடுத்தியா? அங்கே உட்கார்ந்த நாவை கொண்டு தடுத்துல ஏன் உட்கார்ந்த சபையில 7000 பேருக்கு சோறு போட்டு அங்கே உட்கார்ந்தா சரி. முன்மாதிரி திருமணம், இப்படித்தான் திருமணங்கள் நடத்தப்படணும். 7000 பேருக்கு ஆட்டுக்கறி சோறு போடுங்க இந்த அப்படியா? இந்த பட நடிகரையெல்லாம் ஒப்பிட போகும்போது அமீர் வீட்டு திருமணம் வந்து ரொம்ப எளிமைதான். உங்களுக்கு இந்த ஒப்பீடு யார் சொல்லியிருந்தா? நீங்களா ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறீங்களோ? இப்படி ஒரு அமைப்பு நாம் உருவாக்கின அமைப்பு. தௌஹீதை சொல்வதற்காக குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு ஜம்மியத்து குர்ஆன் ஒரு ஹதீஸ், குர்ஆன் சுன்னா அமைப்பு ஒரு ஜமாத் என்று நாம அமைச்சோம். அப்படி ஒரு அமைப்பு குர்ஆன் ஹதீஸ் என்ற பேர்லயே ஒரு அமைப்பு நாம உருவாக்கணும். நாம எந்த நோக்கத்தை உருவாக்கணும், அது இன்னைக்கு எங்க போய் நிக்குது பார்த்தீங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம கொண்டு அப்படி தடுக்காத நிலை எவ்வளவு பெரிய ஆபத்தான யூதர்களுடைய நிலையா போயிருக்கு. சொல்லிட்டு போய் அங்கே உட்காந்து சோறு திண்டோம்னா நம்மளும் நாளைக்கு ஏன் பிள்ளைக்கு அது மாநில செயலாளர் வேற இருக்கிறாங்க. கொஞ்சமாக ஒரு உறுத்தல் வேணும். இந்த அமைப்பை வழிநடத்துகிறவர்களுக்கு இவ்வளவு பெரிய அமைப்பை கட்டி உருவாக்கி தௌஹீதை சொல்றோம், இத்தனை பள்ளிவாசல் நம்ம வச்சிருக்கிறோம், தகுதி நம்ம இடத்துல இருக்குதான்னு ஒருத்தர் கேட்டோம்னா பதில் சொல்றோம். எந்த உறுத்தலும் இல்லை. சரி தப்பு எப்படி தப்புன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு என்றால் இதையெல்லாம் இந்த ஹதீஸ்களை படிக்காதனால அந்த விளைவு. ஒரு ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யறான்னு கேட்டா, மோதிரத்தை கையில போட்டிருக்காரு. இதோட முடிச்சுக்கிறோம். மோதிரம் கிடந்தா தங்க மோதிரங்கள் அணியக்கூடாது, வெள்ளி தங்க பாத்திரங்களை சாப்பிடக்கூடாது, மோதிரத்தில் வெள்ளி அணியலாம், தங்க அணியக்கூடாது. வைரம் பிளாட்டினா மற்றெல்லாம் அணைஞ்சிக்கலாம், தங்க அணியக்கூடாது. இவர் தங்கத்தை போட்டிருக்காரு. ரசூலா பார்க்குறாங்க, பார்த்துட்டு கலட்டி எரிஞ்சிருந்தாங்க. ரசூலாவுடைய கேரக்டர்ல எளிமையும் உண்மையில ரசூலாவுடைய கேரக்டர் அப்படி இல்லை. மற்ற ஹதீஸ்கள் இனிமே ரொம்ப கனிவா பேசுவாங்க. பிடிங்கி வீசினாங்க, கலட்டி வீசிட்டு சொல்றாங்க, நரகத்தின் துண்டை கைகளில் அணிந்திருக்கிறீர்களா, வைத்துக் கொள்வீர்களா? நரகத்தின் துண்டு என்று சொல்றாங்க. தங்க மோதிரத்தை பார்த்து வீசிட்டு ரசூலா போயிட்டாங்க. ரசூலா தப்ப கண்டிக்கிறாங்க, ஃபோர்ஸா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு போயிட்டாங்க. போன உடனே சஹாபி பக்கத்து நிற்கிற ஒரு ஆள் சொல்றாங்க, புது காத்தமக்க இன்தபி, அது வந்து கையில தான் மாட்டக்கூடாது, வித்து காசாக்கிடலாம், வேற எதுக்காக பயன்படுத்தலாம், தங்கத்தை போடதான் கூடாது, விற்கலாம், வியாபாரம் பார்க்கலாம், எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலா போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, ரசூல்லா தூக்கி விரிஞ்சி வீசிட்டு நரகத்தின் துண்டைத்தான் கையில் மாட்டிக்கொள்கிறார் என்ற பிறகு நபி அவர்கள் தூக்கி வீசியதை நான் ஒரு காலம் எடுக்க மாட்டேன். இப்படி சகாபாக்கள் பதிலா
இப்படி இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைலில் இப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் வீச முடியாது. அது எல்லாரும் ஏன் கிடக்கிற கழிச்சாதே சட்ட சிக்கலவங்க தூக்கி வீசினால் நபி மொழிக்கு அவ்வளவு உறுதியாக இருப்பார் இவர் என்றால் வீசலாம். இவர் நபி மொழிக்கு கட்டுப்படுற ஆளா இருந்தா என்கிட்ட இவர் ரொம்ப நெருக்கமான ஆளா இருக்காரு, இதை சொன்னால் குர்ஆன் ஹதீஸ்னா வழிபடுவாருண்டா அவர் தங்க வாட்சி கட்டிக்கான தூக்கி வீசுவார். ஏன்? அவர் என்னை விட நான் சொல்கிற நபி மொழியை மதிக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, இடது கையில சாப்பிட்றாரு ஸ்டைலா. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அமெரிக்கன்ஸ்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, இடது கையில சாப்பிடுவாங்க. அவங்க பெருமையா நினைப்பாங்க, வலது கையில சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குல் பி யமீனி, வலது கையில சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, அல்லாஹ்வின் தூதர்ட்ட முடியாதுங்க. உனக்கு உண்மையில முடியாதா இல்லை முடியும் இப்போ முடியாதுங்க. ஒரு பெருமை. ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க யாரும் சொல்ற நான் கேட்கறேங்க, யார்? அல்லாஹ்வின் தூதர். சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. இந்த கையை சாப்பாடு அப்படி அள்ளுனாரு, வாய்க்குள்ள போகாம நின்றுச்சு. இப்படி அள்ளுறாரு சோத்தை, வாய்க்குள்ள கை போக மாட்டேன், இப்படி நின்றுச்சு கை. என்ன யார்கிட்ட விளையாடுறீங்க? எல்லாம் ஒரு ரசூலோட விளையாடுறீங்களா? இதுக்கு நாங்கள் போய் பூசி மொழிவி உங்களுக்கு சொல்லணும், பாராட்டி சொல்லணும், தீமையை கண்டிக்கும் போது இல்லை வளைஞ்சு நினைஞ்சு சொல்லணும். அப்போ நாங்கள் அல்லாஹ்வின் ரசூலுடைய சாபத்துக்கு ஆளாகணுமா? என்னது சொல்ல வர்றீங்க நீங்க? எங்களுக்கு கடுமையாத்தான் சொல்லணும், தீமையை கடுமையாத்தான் கண்டிக்கும், நன்மையை தான் எளிமையா மென்மையா சொல்லணும், தீமையை கடுமையாத்தான் சொல்லணும். வளைஞ்சு சொல்ல முடியாது, விட்டு கொடுத்தலாம் சொல்ல இயல. இத்தனை செய்திகளை சொல்ல தப்பான புரிதல் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தப்பான புரிதல் இருக்குது, எவ்வளோ ஆதாரங்களை அப்படி சொல்லலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நடந்துக்கிறாங்க. கிராமவாசி வராரு, ரொம்ப பதவிகளாக இருப்பாங்க, சொல்லி புரிய வைக்கிற நிலையில் இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்றான், நபியை நீ கடின சித்தமுடையராக கடும் குணம் கொண்டவராக இருந்தால் உன்னை விட்டு இந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். அப்போ அதுல இருக்குது நம்முடைய ஹேபிட், நடத்தை, சிரிப்போடு பழகுதல், இதெல்லாம் பொதுவான சட்டம். தீமையை கண்டிக்கும் போது ரசூலுல்லாஹ் நதீரு ஜெய்ஷின், படை வீரர் தளபதி எப்படி படைகளை அனுப்புவாரோ, விடக்கூடாது, எதிரிய கொல்லணும், வரிசையில அப்படின்னு சொல்லணும். அப்பவே நின்று சோங்கி சோப்பலாய் மாதிரி பேச சொல்றீங்களா? சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் படை அனுப்பணும் பிரதமர், அப்பவே நின்று வீரமா பேசணுமா, நல்லா எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசணுமா, சிரிச்சுக்கிட்டே பேசணுமா? கார்கில் யுத்தத்தில் வாஜ்பாய் அப்படிதான் பேசினா என்னதான் சொல்ல வரைய? ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சிவக்கும், முகம் சிவக்கும், கண்கள் விரியும். ஹதீஸ்ல பார்க்கிறோம், எச்சரிக்கும் போது தீமையை கண்டு ஒரு போர் படை தளபதியாக உச்சரிப்பார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், தீமைக்கு எதிராக அப்படித்தான் சொல்ல. அதான் சரியான நிலைப்பாடு. இதை நாம புரியணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வர்றாங்க, வந்தா திரைச்சீலை இப்படி தொங்கி பீரலுக்கு மேல ஜன்னலுக்கு மேல இப்படியே பெருசா கணக்கு சில உருவம் இருக்குன்னு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் வந்தோடனே போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, மறுமையோடு நின்றுட்டு வர்றாங்க. இங்க வந்தா திரைச்சீல பெசாட்டு கிடக்குது, ஊருக்குள்ள தொங்குது. மகள்கிட்ட சொன்னாங்க, அது வேற நிர்வாகம், மருமக நிர்வாகம், அது இன்டர்ஃபியர் ஆக முடியாது, மனைவி தான் நிர்வாகம், பேச்சே கிடையாது. வந்தாங்க, பிடிச்சி இழுத்தாங்க, கிழிச்சிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல் இருக்கா? கனிவு என் வீட்டில் என் மனைவிமார்கள் எனக்கு நான் சொன்ன செய்திகளை பின்பற்றலன்னா நான் எதுக்கு இங்க இருக்கேன்? நபியுடைய வீட்டில் நடக்கும், பேச்சே இல்லை. வந்தாங்க, கிழிச்சிட்டாங்க. கிழிச்ச மாதிரி எவ்வளவு செய்திகள் பார்க்கணும். இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க பார்த்துருக்கீங்களா? தீமைக்கு எதிராக சொல்லியிருக்கேன், யாருக்கு இல்லை, என்ன கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கவனமாக ஒரு தன் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல வேண்டியிருந்தால் கரங்கொண்டு தடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பார்க்கணும். மனைவிட்டு இவ்வளவு கடுமையா இவ்வளவு சாப்பிட்டா நடந்திருக்காங்க, ஹதீஸ் படிச்சிய அதே அளவுக்கு கடுமையா நடந்திருக்கிறாங்க. இது ஒரு புத்தகம் போடலாம், அவ்வளவு செய்தி. அப்ப ரெண்டு மாதிரியும் இஸ்லாம் இருக்குது. சாப்பிட்டு எழுதுமேன்னு சொல்லி எல்லா வீட்லையும் சோறு திட்டு சாப்பிட்டு வந்துடக்கூடாது, சரியா? ஆமா, சோறு திங்கிறதுலே இருக்கக்கூடாது. தீமையாக சொல்லுங்கள், தீமை என்று விளையாமல் வெளியாமல் முதுகெலும்போடு நின்று சொல்லணும். அதான் இஸ்லாம் சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் தீமையை கண்டிக்கும் போது குறைச்சி கண்டிக்கிறோம், அந்த கனத்தோடு வெயிட்டோடு நிச்சயம் கண்டிக்கிறோம். இந்த இஸ்லாம் வழிகாட்டுது. இந்த கிதாப் ஆசிரியர் நிறைய செய்திகளை இது மாதிரி போட்டிருக்கிறாரு. எல்லா மனிதரும் இமாம் நபவி இமாமுக்கும் மன்னரை விசாலமாக்குவனாக. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நன்மையை தீமையை அதனுடைய வீரியத்தோடு தடுக்கிற மக்களாக ஈமான் குன்றாத நிலையில் தான் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாக்குதவன் அஹ்மதுல்லாஹி இஸ்லாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.